ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா நைட்டு வந்து முத்துக்குமரன் சூப்பராக நிறைய வேலைகள்லாம் பண்ணார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் மறைமுகமாக போயிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வந்தார். அது இன்றைக்கி தெரியும் யாரை வந்து பெஸ்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க, திரும்ப வந்து கேப்டன் சான்ஸ் வந்துட்டு முத்துக்குமருக்கு கிடைக்குமா அப்படின்ற விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை பற்றின விஷயங்கள் வந்து போச்சு. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்ஷிதா வந்து ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க லாக் பண்ணும்போது, அதாவது மஞ்சரியை வந்துட்டு அன்ஷிதா லாக் பண்ணும்போது விடுங்கன்னு சொன்னால் விடவே இல்லை. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. பட் இன்றைக்கி மஞ்சரிக்கிட்ட வந்துட்டு அன்ஷிதா லாக் ஆகும்போதும், ஜாக்லின்கிட்ட அன்ஷிதா லாக் ஆகும்போதும் அவங்க விடுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்க விட்டுருக்காங்க. பட் விட்டதை வந்து யூஸ் பண்ணி திரும்ப இவங்கள தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அன்ஷிதா. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப கேவலமாக போச்சு, அன்ஃபேராக போச்சு. அதை வந்துட்டு பவித்ரா கிட்ட கேட்கும்போது பவித்ராக்கு எடுத்து புரிய வைக்கிறார். இல்லை அவள் சொன்னா என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பவித்ரா அவங்களுக்கு கை எடுக்கிறதுக்கு கேப் இருந்துச்சு, அவங்க எடுக்க மாட்றாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம கிளியராக அந்த கேமராவில் பார்க்கும்போது கை நல்லா மடங்கிருச்சு. ஆனால் வந்து முடிஞ்சா நீ எடு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு இவங்க லாக் பண்ணியிருப்பாங்க மஞ்சரி வந்து அன்ஷிதாவை. அப்போ இவங்க தூக்கியிருப்பாங்க, கால் வலிக்குது அப்படி சொல்லியிருப்பாங்க. கால் வலிக்குதுல்ல, அப்போ எடு, நான் கிளம்புறேன் அப்படின்றப்பாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்டினஸே கிடையாது அன்ஷிதா கிட்ட. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அன்ஷிதா வந்துட்டு ரயனை ஒரு ஸ்மாக் டவுன் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. கழுத்து செம்மையாக வந்து இருக்கும், ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். அதேமாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஒரு செம்ம லாக் போட்டாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, கேப்டன் வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் ஓடியான்ட்டார் அவர். இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு. வந்த உடனே இவங்க விட்றாங்க. விட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப போய் சண்டை போடுறாங்க. அப்போ இவர் டென்ஷன் ஆகிட்டாங்க மஞ்சரி. எங்கள் கேப்டன் வயிறு வலிக்கு தான் தனியாக தானே உட்காந்துருக்கணும், எதுக்கு இப்போ போய் சண்டை போடுறாங்க அப்படின்னு. நீங்கள் பக்கத்துலேயே இருந்துக்கணுன்றாங்க இவங்கள யார், நம்ம கேப்டனும் அன்ஷிதாவும். சூப்பரில் செம்மையாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணோன்னே இதை வந்துட்டு பவித்ரா கிட்ட வந்து அவர் சொல்கிறார். இப்போ பவித்ரா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மாதிரி கேப் வந்துச்சு, மஞ்சள் தான் எடுக்காமல் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது முத்து சொல்லிடுறாரு, இல்லைம்மா இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அன்ஷிதா எப்போல்லாம் வந்துட்டு லாக்கில் மாட்டுறாங்களோ அப்போ வந்து விடணும், வயிறு வலிக்குது, கை வலிக்குது சொல்லும்போது இவங்க விட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு மற்றவங்கள பிடிக்கும்போது இவங்க சொன்னால் விடவே இல்லை. அது நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்குங்கன்னா இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது அவங்க இல்லை கரெக்டு தான், எனக்கு புரியுது அப்படின்றாங்க. இதைத்தான் நம்மளும் சொல்லிகிட்ருக்கோம். பவித்ரா கிட்ட வந்து நல்ல குணங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் அன்ஷிதா கூட சேர்றதுனால பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்னொரு ஆப்போசிட்டாக ஒரு டைலாக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஆனதுனால இவங்க வந்து இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பட் பவித்ரா வந்து நல்லா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேம்லாம் பிக்கப் ஆகிட்டு வருது. அதேமாதிரி இந்த வாரம் சூப்பராக வந்து கேமை கொடுத்தாங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 4 பேர் சௌந்தர்யா, முத்துக்குமரன், மஞ்சரி, பவித்ரா இவங்கள யார் ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.